ஆகஸ்ட் 24ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவை கூடுகிறது. ரூபாய் 14,100 கோடி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதல்வர் ரங்கசாமி. மேட்டுப்பாளையத்தில் கனமழையால் சுற்றுச்சுவர் இடிந்து விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் VP சிவக்கொழுந்து நேரில் ஆய்வு. அமித்ஷா வருகையை முன்னிட்டு கோரிமேடு காவலர் மைதானத்தில் முன்னேற்பாடுகள் தீவிரம். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் ஆய்வு. தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ கோலாகலமாக தொடக்கம். முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் உரையாற்ற உள்ளதுடன் பிற்பகலில் முதலமைச்சர் ரங்கசாமி ரூபாய் 14,100 கோடி மதிப்பிலான 2026-27ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த உள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் சட்டப்பேரவையின் அடுத்த கூட்டம் தேதி மற்றும் பட்ஜெட் தாக்கல் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டார். 16வது புதுச்சேரி சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் கடந்த மே 20ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்த பின்னர் பேரவை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சட்டப்பேரவை மீண்டும் வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கூடும் என்று தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்தார். அன்றைய கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் சட்டப்பேரவையில் உரையாற்ற உள்ளார். தொடர்ந்து பிற்பகல் 3 மணிக்கு நிதித்துறையை கூடுதலாக கவனித்து வரும் முதலமைச்சர் ரங்கசாமி 2026-27 ஆண்டிற்கான ரூபாய் 14,100 கோடி மதிப்பிலான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார். துணைநிலை ஆளுநரின் உரையும் முதலமைச்சரின் பட்ஜெட் உரையும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் பேரவையில் முன்வைக்கப்பட வேண்டிய சட்ட முன் வரைவுகள் மற்றும் ஆவணங்களை தயாராக வைத்திருக்க அரசு துறைகளுக்கு அறிவுறுத்தப்படும் என்றும் அலுவலர் ஆலோசனை குழு கூட்டத்திற்கு பிறகு சட்டப்பேரவை நடைபெறும் நாட்கள் அறிவிக்கப்படும் என்று தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்தார். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் கனமழை காரணமாக தனியார் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் நடைமேடை டிபன் கடை நடத்தி வந்த ஒருவர் உயிரிழந்தார். இடுபாடுகளில் சிக்கியிருந்த 2 பெண்கள் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தை முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் VP சிவக்கொழுந்து ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி நகரில் நேற்று இரவு பெய்த கனமழையால் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் சுமார் 25 அடி நீளமும் 15 அடி உயரமும் கொண்ட சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. சுவரை ஒட்டிய பகுதியில் தள்ளுவண்டி டிபன் கடை நடத்தி வந்தவர்கள் இடுபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர், காவல்துறையினர், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மீட்பு பணியின் போது சாமுண்டீஸ்வரி மற்றும் செங்கேனி ஆகிய 2 பெண்கள் உயிருடன் மீட்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற தேடுதல் பணியில் கங்காமணி என்பவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். உயிரிழந்தவரும் காயமடைந்த 2 பெண்களும் அப்பகுதியில் டிபன் கடை நடத்தி வந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKT ஆறுமுகம், அழகு உள்ளிட்டோர் நேரில் சென்று மீட்பு பணிகளை ஆய்வு செய்தனர். DIG சத்யசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோரின் மேற்பார்வையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் ஒருங்கிணைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் குடிமை பொருள் வழங்கல் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் VP சிவக்கொழுந்து ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று நிலைமையை ஆய்வு செய்தனர். அதிகாரிகளிடமும் விபத்துக்கான காரணம் குறித்து கேட்டறிந்த முதல்வர் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கும் காயமடைந்தவர்களுக்கும் அரசு சார்பில் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்தார். கனமழையால் நிகழ்ந்த இந்த சோக சம்பவம் மேட்டுப்பாளையம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி வருகையை முன்னிட்டு கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடு மற்றும் ஒத்திகை பணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி விருது வழங்கும் விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை மாலை புதுச்சேரி வருகிறார். புதுச்சேரி வருகையின் போது அவர் தனியார் ஹோட்டலில் தங்கி ஞாயிற்றுக்கிழமை காலை கோரிமேட்டு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறும் குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்கிறார்.
இதையொட்டி விழா நடைபெறும் கோரிமேடு காவலர் மைதானத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், மேடை அமைப்பு, அணிவகுப்பு, ஒத்திகை மற்றும் இதர முன்னேற்பாடு பணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி பிளம் புதிய துறைமுக எக்ஸ்போ மைதானத்தில் தொடங்கிய தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போவை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். பொதுமக்களுக்கு புதுமையான ஷாப்பிங் அனுபவத்தை வழங்கும் வகையில் தினமலர் நாளிதழ் சார்பில் நடத்தப்படும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ 2026 புதுச்சேரி பிளம் புதிய துறைமுக எக்ஸ்போ மைதானத்தில் இன்று கோலாகலமாக தொடங்கியது. கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் வி பி சிவகுழந்தா, ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். முழுமையாக குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட பிரம்மாண்ட அரங்குகளில் வீட்டு உபயோகப் பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், மெத்தைகள் உள்ளிட்ட ஏராளமான ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியை தாண்டி மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த நிறுவனங்களும் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளன. ஃபேன்சி பொருட்கள், ஆடை வகைகள், நகைகள், குழந்தைகளுக்கான விளையாட்டு அம்சங்கள், ஜம்பிங் பலூன், ஒட்டக சவாரி உள்ளிட்ட பொழுதுபோக்கு வசதிகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. மேலும் முன்னணி நிறுவனங்களின் புதிய கார் மற்றும் இருசக்கர வாகன மாடல்கள் சிறப்பு சலுகை விலையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பார்வையாளர்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய திண்டுக்கல் பிரியாணி முதல் பீட்சா, பர்கர், சாண்ட்விச், ஆந்திரா, கேரளா சைனீஸ் உணவுகள், கடல் உணவுகள், ஜிகர்தண்டா, ஐஸ்கிரீம் மற்றும் பல்வேறு உணவகங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போவிற்கு எஸ் மீடியா சேனல் மீடியா பார்ட்னராக செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி லாசிப்பேட்டையில் பெய்த கனமழையால் வெள்ளம் போல் தேங்கிய மழை நீரை அமைச்சர் வி பி சிவக்கொழுந்து ஆலோசனையின்படி சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஏற்பாட்டின்படி வெளியேற்றப்பட்டது. புதுச்சேரியில் நேற்றிரவு கனமழை பெய்தது. லாசிப்பேட்டை தொகுதியில் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனையடுத்து தொகுதியை பார்வையிட்டு ஆய்வு செய்த சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் அப்போது கங்கை அம்மன் கோவில் வீதியில் பெரிய வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டு மழை நீர் வெளியேற முடியாமல் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்தது. இதனையடுத்து லாசிப்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் வி பி சிவக்கொழுந்து ஆலோசனையின்படி சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் இரவோடு இரவாக வாய்க்காலில் உள்ள அடைப்பை எடுத்து குப்பைகளை அகற்றி மழை நீர் வெளியே செல்ல ஏற்பாடு செய்தனர். மேலும் இந்த பிரச்சினைக்கு தற்காலிக தீர்வை கொடுத்துவிட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வையும் அளித்தார். உலக தாய்ப்பால் ஊக்குவிப்பு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி லாசிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பயிற்சி மையத்தில் நடைபெற்ற கருத்தரங்கை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் வி பி சிவக்கொழுந்து குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். உலக தாய்ப்பால் ஊக்குவிப்பு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி லாசிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பயிற்சி மையம், முத்தியால்பேட்டை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், தாய்ப்பால் ஊக்குவிப்போர் கூட்டமைப்பு மற்றும் ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு ஆகியவை இணைந்து கருத்தரங்கை நடத்தினர். லாசிப்பேட்டையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் பயிற்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அதிகாரி நிர்மலா தேவி வரவேற்புரை ஆற்றினார். மாவட்ட ஆட்சியர் பயிற்சி மைய முதல்வர் ராதாகிருஷ்ணன் தலைமை வகித்தார். தொடர்ந்து குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் வி பி சிவக்கொழுந்து குத்துவிளக்கு ஏற்றி கருத்தரங்கை தொடங்கி வைத்த தாய்ப்பாலின் அவசியம், தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியத்தில் அதன் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினார். நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார், குழந்தைகள் மருத்துவமனையின் முதன்மை மருத்துவர் டாக்டர் முரளி, இணை பேராசிரியர் டாக்டர் சிவசங்கரி, மருத்துவ அதிகாரி டாக்டர் ரமணா, செவிலியர் கல்லூரி உதவி பேராசிரியர் சித்ரா மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் திருநாவுக்கரசு ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து தாய்ப்பால் விழிப்புணர்வை வலியுறுத்தும் வகையில் வினாடி வினா மற்றும் குழு விவாத நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இறுதியாக தேசிய நல்லாசிரியர் திலகவதி நன்றி கூற கருத்தரங்கு நிறைவடைந்தது.
புதுச்சேரி விளியனூரில் உள்ள புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விளியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி ரெயின் கோட்டுகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் விளியனூரில் செயல்பட்டு வரும் புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 2025-26 கல்வியாண்டில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரெயின் கோட் வழங்கும் விழா நடைபெற்றது. பள்ளி முதல்வர் ஆல்வின் அன்பரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விளியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ரெயின் கோட்டுகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். அப்போது புதுச்சேரி அரசு மாணவர்களுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. விழாவில் புனித லூர்து அன்னை திருத்தல் பங்கு தந்தை அருட்பணி ஆல்பர்ட், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள், முன்னாள் மாணவர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்கள் சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலைகளை செய்து காட்டி சிறப்பு விருந்தினர்களின் பாராட்டை பெற்றனர். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நடைபெற்ற இந்த ரெயின் கோட் வழங்கும் விழா மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு மார்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான தாய்ப்பால் வங்கி மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு தேவையான தாய்ப்பால் வங்கி உபகரணங்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான மருத்துவ உபகரணங்களை வழங்கி நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி குளோபிங் ஸ்டாட்டஸ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. மருத்துவமனை நிர்வாகத்தின் கோரிக்கையை ஏற்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் உத்தரவின்படி மார்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்த உபகரணங்களை லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாக பொதுச் செயலாளரும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி குளோபிங் ஸ்டாட்டஸ் நிறுவனர் மற்றும் பட்டய தலைவருமான ராம்குமார் மருத்துவமனை நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார். நிகழ்ச்சியில் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஐயப்பன், மார்டின் குழுமத்தின் CSR மேலாளர் திவாகரன், காமராஜர் நகர தொகுதி குறைதீர் குழு பொறுப்பாளர் முகமது ஷாஜிதா, ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி குளோயிங் ஸ்டாட்டஸ் துணைத் தலைவர் ஹேமா ராணி, செயலாளர் ராஜேஸ்வரி, மருத்துவ திட்ட இயக்குநர் பிரித்திநாத் உள்ளிட்ட ரோட்டரி சங்க நிர்வாகிகள், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தாய்ப்பால் வங்கி சேவையையும் பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை வசதிகளையும் மேலும் மேம்படுத்தும் நோக்கில் இந்த மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டதாக நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது. தூத்துக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்த நாளை முன்னிட்டு பொறையூர்பேட்டில் உள்ள பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய அவர் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்த நாளை முன்னிட்டு பொறையூர்பேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னாள் ஆணையரும் காங்கிரஸ் பிரமுகருமான சுந்தர் ராசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். தொடர்ந்து அவரது கையால் சுமார் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பல்கலைக்கழக JE கலைநாயகன், ஊர் நாட்டாண்மைகள் சரவணன், தேவை ராஜு, கார்மேகன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இணைந்து செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மற்றும் திமுக சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வரும் முத்தமிழறிஞருமான கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு மற்றும் திமுக சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது.
சுதேசி மில் அருகில் இருந்து தொடங்கிய ஊர்வலத்தில் 500 பேருக்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் அவைத் தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், செந்தில், விக்னேஷ் கண்ணன், மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா சரவணன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், அணிகளின் நிர்வாகிகள், கிளைக்கழக பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதிக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருந்த தரமற்ற போர்வைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சம்பந்தப்பட்ட அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் தரமான பொருட்களை மட்டுமே வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் பொதுமக்களுக்கு ஆண்டுதோறும் அரசின் நலத்திட்டமாக போர்வை மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி இந்த ஆண்டும் அனைத்து தொகுதிகளிலும் நலத்திட்ட பொருட்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பொறையூர் கிராமத்தில் பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான வைக்கப்பட்டிருந்த போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நேரில் பார்வையிட்டார். அப்போது போர்வைகளின் தரம் மிகவும் குறைவாக இருப்பதை கண்ட அவர் அதிருப்தி தெரிவித்தார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட கார்த்திகேயன் தரமற்ற போர்வைகளை வழங்குவதால் பொதுமக்களுக்கு எந்த பயனும் கிடையாது என்றும் அரசின் நலத்திட்டங்கள் தரமான முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் தரமான பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் எச்சரிக்கை விடுத்தார். பொதுமக்களின் முன்னிலையில் அதிகாரியுடன் அவர் பேசிய சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் திருத்தேரோட்டத்தினையொட்டி 2ஆம் நாள் திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆடி மாத கடைசி வெள்ளியில் திருத்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆடி பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 2ஆம் நாள் திருவிழா பைப்பர் கட்டுமர உரிமையாளர்கள் நலசங்கம் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் பூ மாலைகளுடன் அலங்கரிக்கப்பட்ட செங்கழுநீர் அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கோயில் வளாகத்தில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து ஊரின் முக்கிய வீதிகளின் வழியாக செங்கழுநீர் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருள் பிரசாதம் வழங்கினார். முன்னதாக அவருக்கு விழாக்குழுவின் சார்பில் பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் உபயதாக கமல் மாட், ஆலய நிர்வாக அதிகாரி பாலமுருகன், விழாக்குழுவினர், மக்கள் பாதுகாப்பு குழுவினர், வீராம்பட்டினார் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வருகின்ற 21ஆம் தேதி வரை நடைபெறும் ஆடி பெருவிழாவில் 9ஆம் நாள் திருவிழாவில் திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. யூனியன் டாக்ஸி செயலி சார்பில் ஓட்டுநர்கள் கலந்தாய்வு கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் யூனியன் டாக்ஸி செயலி சார்பில் ஓட்டுநர்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முகமது யூசப் அவர்கள் தலைமை தாங்கினார். புதுச்சேரி ஓட்டுநர் கூட்டமைப்பின் செயலாளர் சந்துரு மற்றும் ஐயப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்த யூனியன் டாக்ஸி செயலியின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால மேம்பாடுகள் குறித்தான விரிவான விளக்கங்களை வழங்கினர். உங்கள் குரல் எங்கள் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் செயலியை பயன்படுத்தும் போது ஓட்டுநர்கள் சந்திக்கும் சவால்கள், பிரச்சனைகள் மற்றும் சிரமங்கள் குறித்து நேரடியாக கலந்தாலோசிக்கப்பட்டது. முன்பதிவு மற்றும் பயண சிக்கல்கள் குறித்து ஓட்டுநர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். செயலியை மேலும் மேம்படுத்துவதற்கான புதிய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் ஓட்டுநர்கள் பகிர்ந்து கொண்டனர். புதிய ஓட்டுநர்களை பரிந்துரை செய்பவர்களுக்கு 100 போனஸ் வழங்கும் திட்டமும் சுட்டிக்காட்டப்பட்டது. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான கார் டாக்ஸி ஓட்டுநர்கள் பெருமளவில் திரண்டு வந்து இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பங்கேற்ற அனைத்து ஓட்டுநர்களுக்கும் சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பிளம் வஉசி வீதி வீரவேலி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது.
புதுச்சேரி புலம் தொகுதி வஉசி வீதி வீரவெளி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழா இன்று தொடங்கியது. இதனை முன்னிட்டு எஜமான சங்கல்பம் மகா கணபதி ஹோமம் கொடியேற்றி காப்பு கொடுத்தல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆலயத்தில் பால் கடை ஊர்வலம் வந்தவுடன் அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பல கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நாகர்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலின் 4ஆம் ஆடி வெள்ளியை முன்னிட்டு திருக்கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக பகுதியான வானம் வட்டம் நாகர்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் 4ஆம் ஆடி வெள்ளியை முன்னிட்டு திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஆடி வெள்ளி விழாவில் பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். கோவில் விழாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு சிறப்பாக செய்திருந்தது. ஆடி வெள்ளி விழாவில் ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் நாகர்குளம் பகுதி மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விளைநிறு தொகுதியில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் 2.0 திட்டத்தின் கீழ் 9 பயனாளிகளுக்கு 16,55,000 ரூபாய் மதிப்பிலான வீடு கட்டும் நிதிக்கான அரசு ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி விளைநிறு சட்டமன்ற தொகுதியில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் 2.0 திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான முதல் மற்றும் 2வது தவணை நிதிக்கான அரசு ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விளைநிறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொகுதியை சேர்ந்த 9 பயனாளிகளுக்கு முதல் மற்றும் 2வது தவணையாக மொத்தம் 16,65,000 ரூபாய் மதிப்பிலான அரசு ஆணைகளை வழங்கினார். பின்னர் பயனாளிகளிடம் பேசிய அவர் அரசின் நலத்திட்டங்களை தகுதியான அனைவருக்கும் முழுமையாக பயன்படுத்தி தங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுனன் ராமகிருஷ்ணன், நல ஆய்வாளர் ஜெயலட்சுமி, என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கம் அருள்மிகு சத்துவெளி மாரியம்மன் ஆலயத்தின் 86ஆம் ஆண்டு செடல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட ஸ்ரீ சந்தைவேலு மாரியம்மன் ஆலயத்தின் 86ஆம் ஆண்டு செடல் திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வந்தது. இதில் முக்கிய விழாவான இன்று காலை அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளுடன் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்று பொதுமக்களுக்கு கூழ் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மாலை செடல் உற்சவமும் இரவு மின் அலங்காரத்தில் இந்திர விமானத்தில் அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சந்துவெளி மாரியம்மன் ஆலய விழா குழுவினர், பள்ளத்திரு பொதுமக்கள், இளைஞர்களுக்கு ஆலய நிர்வாக அதிகாரி பாலசுந்தரம் ஆகியோர் சிறப்பு செய்திருந்தனர். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலய தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலய தேர் திருவிழா ஆண்டுதோறும் ஆடி மாத 4ஆம் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு நடைபெறும் ஆடி தேர் திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா காட்சிகள் நடைபெற்றது. ஆடி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற தேரோட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உலையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு, நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரன் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி ஞானவேலு, விழா குழு தலைவர் கண்ணன் மற்றும் விழா குழுவினர், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
ஆகஸ்ட் 24 புதுச்சேரி சட்டப்பேரவை கூடுகிறது. ரூபாய் 14,100 கோடி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதல்வர் ரங்கசாமி. மேட்டுப்பாளையத்தில் கனமழையால் சுற்றுச்சுவர் இடிந்து விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் VP சிவக்கொழுந்து நேரில் ஆய்வு. அமித்ஷா வருகையை முன்னிட்டு கோரிமேடு காவலர் மைதானத்தில் முன்னேற்பாடுகள் தீவிரம். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் ஆய்வு. தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ கோலாகலமாக தொடக்கம். முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம். புதுச்சேரி அரசு மற்றும் திமுக சார்பில் மலர் அஞ்சலி.